இந்த யூத மார்க்கத்துல இருக்கிற அந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் கை கொண்டு இதை பண்ணி அதை பண்ணி எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கிரியையினால நம்மளால தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. கிருபையினால மட்டும்தான் பிரவேசிக்க முடியும் அப்படின்னு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி வீணான கிரியைகள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வீணான கிரியைகள்னால நம்மளால ஒரு நாளும் தேவனிடத்துல சேரவே முடியாது. தேவனை பிரியப்படுத்தவும் முடியாது. அது எப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போமா? அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணினார். என்ன? உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்ட்டு. அவனுக்கு 75 வயதுல வாக்கு பண்ணார். ஆனா 100வது வயதுல தான் பிள்ளையை கொடுத்தார். அவன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தான். பிள்ளை பிறக்கல. உடனே சாராள் என்ன பண்ணா? உனக்கு தான் பிள்ளை கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னாரு. எனக்கு கொடுப்பேன்னு சொல்லலையே. அதனால என் வேலைக்காரிய நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவ மூலியமா பிள்ளை பெத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாமும் சரின்னு சொல்லி அந்த சாராளுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை திருமணம் செய்து கொண்டு அவன் மூலம்